பருட்டோ எபிசோட் 218. கதையோட ஓப்பனிங்ல ஈஷிகி கவாக்கிய கேப்சர் பண்ணிக்கிட்டு நீயே ஒன்னு ஒரு ஷினோபின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டியா? லார்ட் செவன்த் இந்த விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம என்னால மாற முடியும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. உன்னால எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவும் முடியாது, மாறவும் முடியாது. உன்னோட லைஃப்ன்றது எனக்கு விசிலா மாறுறது மட்டும்தான். நான் எம்டியா இருந்தாலுமே என்னோட வாழ்க்கைக்குமே அர்த்தம் கொடுத்தது லார்ட் செவன்த் தான்ற மாதிரி அவனுமே சொல்ல, உன்னோட ரைட் ஹேண்ட்ல இருந்த பாண்டிங் மூலியமா தான் நீ இந்த இடத்துல இருந்ததையே நான் கண்டுபிடிச்சேன். இதுதான் ரியாலிட்டி, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி அந்த இடத்துல ஈஷிகி சொல்றான். லார்ட் செவன்த் இல்லனா நான் எதுக்குமே ஒர்த்து கிடையாது, அதை நான் சாவறதுக்கு சமானம் அப்படின்னு அவன் சொல்ல, அவன் கழுத்து பிடிச்சி நெசிக்கிட்டு நீ என்னோட விசல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அது காமாவா அவன் மேல இம்ப்ளான் பண்றான். ஈஷிகி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே இதுதான் ரியாலிட்டி, புரிஞ்சுக்கோங்க. அவனோட உடம்புமே உடைய ஆரம்பிக்குது, அவனோட லைஃப் வந்து முடியுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியுது. இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கவாக்கி மேல அந்த கர்மாவுமே மறையுது. எப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே புரியல. கவாக்கி அந்த இடத்துல மாசா இன்னும் எத்தனை செகண்ட் மிச்சம் இருக்குன்ற மாதிரி கேட்கும் போது என்னடா பேசுற, என்னடா நடக்குதுன்ற மாதிரி அந்த இடத்துல ஈஷிக்கியோ கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவன் உடம்பு உடஞ்சி தூள் தூளா விழுக ஆரம்பிக்கிறான். நான் கரெக்டா தான் காமாவை மார்க் பண்ண, என்ன ஆச்சுன்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் ரியல் கவாக்கி அந்த இடத்துல ஒரு என்ட்ரியை கொடுக்குறான். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் அவன் காமா இம்ப்ளான் பண்ணது எல்லாமே ஒரு ஷேடோ க்ளோன். அப்ப கவாக்கி அந்த இடத்துல நீ ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர, பட் அதுக்கான அவசியமே கிடையாது, ஏன்னா நீ சாவ போற, இதுதான் ரியாலிட்டி, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி அவன் மேல குதிச்சு அவன் கதையை மொத்தமா முடிச்சு விடுறான். நருட்டோ கவாக்கி கிட்ட நீ ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணது ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலா நான் ஓரளவுக்கு தான் கத்துருக்கேன், ஒரு ஷேடோ க்ளோனை மேனேஜ் பண்ணி கிரியேட் பண்ண, பட் அது நல்லாவே ஒர்க் ஆயிருச்சு. இப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சாஸ்கே அந்த இடத்துக்கு வந்து நருட்டோ நீ நல்லா இருக்கியா, ஒரு மூவை யூஸ் பண்ண அது மூலியமா எதனா ரிஸ்க் இருக்கான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே மோமோஷிக்கு சாஸ்கேவோட ரினிங்கனை முடிச்சு விட்டுருவாங்க. நீங்க ஈஷிக்கியை டிஃபீட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் உங்களால டிரான்ஸ்போர்டேஷன் நிஞ்சிச்சுவை யூஸ் பண்ணி இந்த இடத்த விட்டு தப்பிச்சுமே போக முடியாது. ரெண்டாவது வாட்டி உங்க உடம்புல எமர்ஜ் ஆகிறது ரொம்பவே ஃப்ரீயா ஃபீல் ஆகுது. கவாக்கி எப்படியே ஈஷிக்கியோட வலையில இருந்து தப்பிச்சிட்ட, ஆனா இன்னுமே ஏன் நீ சிரிக்காம இருக்கன்ற மாதிரி மோமோஷிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது பருட்டோ இந்த விஷயம் உனக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், அவனை உன்ன கண்ட்ரோல் எடுக்க விடாத, ஏன் சிறுன்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கி கத்திக்கிட்டு இருக்கும். அப்ப நருட்டோ அந்த இடத்துல ஈஷிக்கியோட கதை மொத்தமா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ என்னதான் இங்க வந்திருந்தாலுமே உனக்கு டென்டெயிலுக்கு ஃபீட் பண்ண இன்னொரு உச்சிச்சிக்கு இல்லன்ற மாதிரி நருட்டோ சொல்லுவான். கவாக்கி மோமோஷிக்கு ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அவன் கிட்ட குத்து வாங்கி நம்ம கவாக்கி அடிபட்டு இருக்கேன், நான் நினைச்ச மாதிரியே உன் பாடியில 80% எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சாஸ்கே கிட்ட அவன் அடி வாங்குறான். அவன் என்ன சொல்ல வரானா, உடம்புல இருக்க கேமா வேனிஷ் ஆயிருந்தாலுமே ஆல்ரெடி அவன் உடம்புல கேமா இருக்கும் போது அவன் உடம்புல அந்த டேட்டா எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கும். ஒரு 80% கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுனால இப்போ ஒரு ஒச்சுச்சிக்கு ஈக்குவலான ஒரு உடம்பு தான் அவன் கிட்ட இருக்கு. ஈஷிக்கு ஒளிச்சு வச்சிருக்க அந்த டென்டெயில் எங்கன்னு கண்டுபிடிச்சனா அதுக்கு உன்ன சாப்பாடா போட்டு டிவைன் ட்ரீயை கிரியேட் பண்ணுவேன். அது ஃபுல் பொட்டன்ஷியலா இல்லனாலுமே அதுலயுமே எனக்கு பவர்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி தான் அந்த இடத்துல அவன் சொல்றான். உங்க கூட பேசி பேசி எனக்கு டயர்ட் ஆகுதுன்ற மாதிரி கவாக்கி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க, எனக்கு ஒரு சாக்ரிஃபைஸா நீ கிடைச்சிட்டன்ற மாதிரி அந்த இடத்துல மோமோஷிக்கே சொல்லிக்கிட்டு வருவான். சாஸ்கே அவனோட சிடோரி ஸ்ட்ரீம் அந்த இடத்துல யூஸ் பண்ணா அதுல இருந்து அவன் தப்பிச்சிருவான், அப்சர்வ் பண்ண மாட்டான். அந்த அட்டாக் அப்சர்வ் பண்ணாம எதனால அவன் தப்பிச்சா, அவன் கிட்ட தான் கேமா மார்க் இருக்குல்லன்ற மாதிரி சாஸ்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது உன்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டையே நீ கொல்ல போறியான்ற மாதிரி அந்த இடத்துல மோமோஷிக்கு கேட்கும் போது எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்கேன், நான் ஒரு டீச்சரான்ற மாதிரி அவன் சொல்றான். சாஸ்கே அமத்ராசுவை யூஸ் பண்ண மோமோஷிக்கு அதை அப்சர்வ் பண்ணாம அதை தப்பிச்சு அந்த இடத்த விட்டு போவான். நம்ம சாஸ்கேக்கு நல்லாவே புரிஞ்சிடும் பருட்டோ கிட்ட சாக்ரா காலியானதுனால தான் அன்கான்சியஸா போயிருக்கான். இந்த சமயத்தை யூஸ் பண்ணி மோமோஷிக்கு உடம்ப டேக் ஓவர் பண்ணியிருக்கான். சப்போஸ் மோமோஷிக்கு சாக்ராவா அப்சர்வ் பண்ணானா மறுபடியும் பருட்டோவோட கான்சியஸ் வந்து திரும்ப வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த சாஸ்கே உச்சிகா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான். இவன் கிட்ட ரினிங்கன் இல்லனாலுமே இவனுக்கு நம்ம பெரிய பிரச்சனையா தான் இருக்கான். இவன் கதையை ஃபர்ஸ்ட் முடிக்கணும்ன்ற மாதிரி தான் மோமோஷிக்கு இருக்கு. நம்ம சாஸ்கேவுமே கவாக்கி கிட்ட இந்த மாதிரி உன்னோட ஃபயர் ஸ்டைலோ வேற எதனா யூஸ் பண்ணி அவனை அப்சர்வ் பண்ணவே, அப்பதான் நம்ம பருட்டோக்கு மறுபடியுமே கான்சியஸ் வரும். அவன் உன்னதான் தேடி வரதுனால நீ தான் இந்த விஷயத்த ட்ரை பண்ணணும், அட்லீஸ்ட் நீங்களாச்சும் தப்பிச்சு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சாஸ்கேவோட வைட்டல் ஸ்பாட்லயே வேனிஷ் ரசிங்கன் வந்து அட்டாக் பண்ணுது. எங்கேயாச்சும் தப்பிச்சு போன்ற மாதிரி சாஸ்கே சொல்ல, உன்னால எந்த இடத்துலயுமே தப்பிச்சு போக முடியாது, என் டென்டெயிலுக்கு நீ தான் சாப்பாடா மாற போறன்ற மாதிரி மோமோஷிக்கு சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போதே நம்ம பருட்டோ கவாக்கிய பிரதர்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, நீ ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு உன்னை பார்த்த முதல் நாள்ல இருந்தே எனக்கு எப்பயும் தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் நீ இருக்க. மோமோஷிக்கு போர்ட்டல் ஓபன் பண்ணி அவனை ஒரு வேற இடத்துக்கு சென்ட் பண்ணும்போது கவாக்கி அவங்களுக்கு மேலேயே ஃபயர் ஸ்டைல் யூஸ் பண்ணி அவனையே பர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். இது ஷேடோ க்ளோன் கிடையாது, இவன் முட்டாளா அவன் மேலேயே ஃபயர் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கிட்டான். என்னோட சாக்ரிஃபைஸை என்னால வீணடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் அவன் அப்சர்வ் பண்ணிடுவான். கொஞ்சம் சாக்கரா தான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். பருட்டோ ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி எதனா பண்ணணும்ன்ற மாதிரி மோமோஷிக்கு யோசிக்கும் போதே பருட்டோ ஏஞ்சிப்பான். என்னோட சாக்ரிஃபைஸை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மோமோஷிக்கு போர்ட்டல் ஓபன் பண்ணுவான் கவாக்கியை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு. மோமோஷிக்கு நான் உன்னை எதையுமே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே உள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் உன்னை எதையும் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோஷிக்கியோட அந்த கொம்பை வந்து உடைச்சிடுறாங்க. நான் பண்ண பிரச்சனைக்கு எல்லாமே நான் மன்னிச்சிட்டு அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்ல, மறுபடியும் உன்னை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் ஸ்டூபிட் பிரதர் அப்படின்ற மாதிரி தான் கவாக்கி சொல்றான். நருட்டோக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி சாஸ்கே பார்க்கும் போது நம்ம நருட்டோ வேற ஒரு இடத்துல ஏஞ்சிக்கிறான். எங்க இருக்குன்ற மாதிரி அவன் யோசிக்கும் போது குராமா அந்த இடத்துல இதுதான் நம்ம கடைசியா பேசுற நொடிகள் அப்படின்ற மாதிரி அது சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு நல்லா
புரியுதுன்ற மாதிரி நருட்டோவுமே சொல்றான். இந்த சமயத்துல என்ன காமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஒச்சுச்சிக்கியே டிஃபீட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் கவலைப்படுறதுக்கு என்ன, ஹீமாவரி அண்ட் ஹினாட்டாக்கு ஒரு பாய் சொல்ல முடியாதான் வருத்தமா இருக்கு. நான் பருட்டோ அண்ட் கவாக்கியை நினைச்சு நான் வருத்தப்படல, நான் இல்லைனாலுமே அவங்க கண்டிப்பா நல்லா வளருவாங்க. குராமாவுமே அந்த இடத்துல கவாக்கி கிட்ட பேசிட்டு அப்புறம் அவனும் அவ்வளவு மோசமான ஆள்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்ல, நீங்க பேசுனீங்களா, எப்ப பேசுனீங்கன்ற மாதிரி தான் நருட்டோ கேட்பான். ஒரு நாள் இங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது தான் கொஞ்சம் பேசணும், அவ்வளவு முக்கியமான விஷயம்லாம் கிடையாது, ஒரு சின்னதா பேசணுன்ற மாதிரி அதுவுமே சொல்லும். பருட்டோ அண்ட் கவாக்கி ஒரு பிரதர்ஸ் மாதிரி இருக்காங்களான்ற மாதிரி சொல்ல, நீனும் சாஸ்கியும் இருந்தீங்களா அந்த மாதிரியான்ற மாதிரி குராமா கேட்கும். என்னால அதை கன்ஃபார்மா சொல்ல முடியாது, பிகாஸ் என்னை விட ஒரு வண்டர்ஃபுல்லான பிரதர் வந்து இட்டாச்சி அவனுக்கு இருந்தான். எனக்குமே சின்ன வயசுல பிரதர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை, பட் கிடையாது. நீ வந்து சின்ன வயசுல இருந்து என் கூட இருக்கிற, அதாவது நான் பிறந்ததுல இருந்து என் கூட இருக்க, பிரதருக்கும் மேல நீ எனக்கு. குராமா நருட்டோவை சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு என்ன சடனா ரொம்ப சென்டிமெண்டலா பேசிக்கிட்டு இருக்க, இது நம்மளோட கடைசி நிமிஷங்கள் அப்படின்றதுக்காகவா? எனக்குள்ள எப்பயுமே ஏகப்பட்ட ஹேட்ரேட் தான் இருக்கு, சின்ன வயசுல இருந்தே உனக்குள்ள நீ எமோஷனல் ஆகும்போது அது வந்து லீக் ஆக ஆரம்பிச்சு நிறைய சமயம் அந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா. இந்த பவர்ஸ்னால தான் வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே நருட்டோவை பார்த்து பயந்துருப்பாங்க, பட் அதே சேம் பவர்ஸ் தான் நருட்டோவை ஏகப்பட்ட பேட்டில்லையுமே காப்பாத்திருக்கோம். மனுஷங்க எல்லாருமே டைல் பீஸ் மேல இன்ட்ரெஸ்டா இருக்க காரணம் அதோட பவர்ஸ் தான். அதோட நேம் கூட அவங்க தெரிஞ்சுக்காம டைல்ஸ் வச்சு தான் அதோட பேரே வச்சிருக்காங்க. பட் நீ வந்து ஒரு டிஃப்ரெண்டான பர்சன், நீ மட்டும் தான் என்னோட நேமை யூஸ் பண்ணி கூப்பிடுற. உன்னோட நேம் ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட சொல்லும் போது உண்மையிலேயே அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நீ மட்டும் என் கூட இல்லைனா நிறைய சண்டையில நான் தோத்து இருப்பேன். ஃபைனலா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஒச்சுச்சிக்கியோட கதையை முடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளுமே பண்ணிட்டோம். ஒரு டாக் மாதிரி சாகத்துல எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாதுன்ற மாதிரி குராவுமே சொல்லிட்டு ஏன் முடிவு வந்து இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் கேட்கும். நருட்டோவுமே குராமா அந்த இடத்துல ரெண்டு பேரும் சிரிப்பாங்க. ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஃபிஸ்ட் பம்ப் பண்ணிட்டு உன் கூட இருந்த நாட்கள்லாம் உண்மையிலேயே நான் என்ஜாய் பண்ணேன்ற மாதிரி சொல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஆஃப்டர் லைஃப்ல கூட சேர்ந்தே இருப்போன்ற மாதிரி நருட்டோ சொல்லுவான். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒன்னா இருக்கோம் இல்லையா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாவது அவ்வளவு மோசமான விஷயம் எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி நருட்டோ சொல்ல, நருட்டோ நீ ஆக்சுவலா ஏதோ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நான் வந்து உன்கிட்ட பொய்யெல்லாம் நான் சொல்லல, நான் சொன்ன விஷயங்களை நீ தப்பா தான் புரிஞ்சிருக்க. நருட்டோக்கு அந்த இடத்துல ரியாக்ஷனே மாறுது. என்ன சொல்ல வரன்ற மாதிரி கேட்கும் போது தான் அப்பதான் குராமாவே சொல்லும், இந்த பவர்ஸ் எல்லாமே குராமாவோட லைஃப் ஃபோர்ஸுக்கு தான் எக்ஸ்சேஞ்சா வருதுன்னு சொன்னா இந்த பவர்ஸை யூஸ் பண்ணாம நருட்டோ கொஞ்சம் யோசிப்பான் இல்லையா, அதனால தான் நம்ம லைஃப்ன்ற மாதிரி அந்த இடத்துல குராமா சொல்லியிருக்கும். இதுதான் நம்ம கடைசியா பேசுற நிமிஷங்கள், ஃபேர்வெல்ன்ற மாதிரி தான் சொல்லுது குராமா. ஜின்சுரிக்கியோட உடம்புல இருந்து டைல் பீஸ் ரிமூவ் ஆனா அந்த ஜின்சுரிக்கி வந்து இறந்து போவாங்க. பட் இந்த சிச்சுவேஷன்ல அப்படி நடக்காது. ஏன்னா டைல் பீஸோட சாக்கரா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகி தான் போயிருக்கும். குராமாவோட சாக்கரா ஃபேட் ஆக ஆரம்பிக்க நம்ம நருட்டோ அந்த இடத்துல பயங்கர எமோஷனல் ஆகுறான். இதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல இருக்க முடியாது இல்லையா, சோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட சூப்பர் ஸ்ட்ரென்த்துமே கிடையாது, தேவையில்லாத விஷயங்கள்ல அதிக எஃபெக்ட் போட்டினா நீனுமே கடைசியில ஆஃப்டர் லைஃப்க்கு தான் வரணுன்ற மாதிரி அந்த இடத்துல குராமா சொல்றதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க.